நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாளை கொழும்பின் சில பிரதேசங்கள் விடுவிப்பு, 3 புதிய பிரதேசங்கள் தனிமைப்படுத்தல். அட்டுழுகமையில் புதிதாக எடுக்கப்பட்ட மாதிரிகளில் 50% மாணவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி. சிறை நெரிசலை குறைக்க சில கைதிகளை விடுதலை செய்ய தீர்மானம். முன்னாள் அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க தனது 66வது வயதில் இன்று காலமானார். கோவிட் நிவாரணத்தில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் இந்தோனேஷிய அமைச்சர் கைது. குவைத் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு, வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். நாளைய தினம் தனிமைப்படுத்தப்பட உள்ள மற்றும் தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்படும் பிரதேசங்கள் தொடர்பாக அரசாங்க தகவல் திணைக்களம் ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. மாவட்டத்தில் ப்ளூமெண்டல் போலீஸ் பிரிவு, வெள்ளம்பிட்டிய போலீஸ் பிரிவில் விஜயபுர கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகிய போலீஸ் பிரிவுகள் நாளை காலை 5 மணி தொடக்கம் தனிமைப்படுத்தலில் இருந்து நீக்கப்பட உள்ளன. முகத்துவாரம் போலீஸ் பிரிவு, கொட்டாஞ்சேனை போலீஸ் பிரிவு, கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவு, ஆட்டுப்பட்டி தெரு போலீஸ் பிரிவு, டேம் வீதி போலீஸ் பிரிவு, வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவு, மாளிகாவத்தை போலீஸ் பிரிவு, தெமட்டுக்கொடை போலீஸ் பிரிவு, மருதானை போலீஸ் பிரிவு, கொம்பனி வீதி போலீஸ் பிரிவில் வேக்கந்த கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பொரலை போலீஸ் பிரிவில் வனாத்தமுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவு, வெள்ளம்பிட்டி போலீஸ் பிரிவில் சாலமுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவு மற்றும் லக்சந்த செவன குடியிருப்பு, மட்டக்குளிய போலீஸ் பிரிவில் ரந்திய உயின குடியிருப்பு மற்றும் பெர்கசன் வீதி தெற்கு பிரிவு ஆகிய போலீஸ் பிரிவுகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அமலில் உள்ளன. நாளைய தினம் காலை 5 மணி தொடக்கம் புதிதாக தனிமைப்படுத்தும் பிரதேசங்களாக கொம்பனி வீதி போலீஸ் பிரிவில் உணுப்பிட்டிய கிராம சேவை உத்தியோகத்தர் பிரிவு, கருவாத்தோட்ட போலீஸ் பிரிவில் 60வது தோட்டம், வெள்ளவத்தை போலீஸ் பிரிவில் கோகிலா வீதி ஆகிய இடங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தில் வத்தலை போலீஸ் பிரிவு, பேலியகொட போலீஸ் பிரிவு, கலைனி போலீஸ் பிரிவு தவிர்ந்த இடங்கள் நாளை காலை விடுவிக்கப்படும். நாளைய தினம் காலை 5 மணி தொடக்கம் புதிதாக தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக வத்தலை போலீஸ் பிரிவில் கரவலப்பட்டிய கிராம உத்தியோகத்தர் பிரிவு, ஹேகித கிராம உத்தியோகத்தர் பிரிவு, குருந்துஹேன கிராம உத்தியோகத்தர் பிரிவு, எவரிவத்தை கிராம உத்தியோகத்தர் பிரிவு, வெளிக்கடமுள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பேலியகொட போலீஸ் பிரிவில் பேலியகொட வத்தை கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பேலியகொடை கங்கப்பட கிராம உத்தியோகத்தர் பிரிவு, மீகாவத்தை கிராம உத்தியோகத்தர் பிரிவு, பட்டிய வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு, கிரிபத்கொடை போலீஸ் பிரிவில் வெலேகொடை வடக்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவு ஆகிய பகுதிகள் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் ஏனைய மாவட்டங்களில் இதுவரையில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்கள் மீண்டும் அறிவிக்கும் வரையில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக இருக்கும் என்று கோவிட்-19 தொற்று பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையத்தின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். கண்டி திகன பிரதேசத்தில் இன்றும் சிறிய அளவான நில அதிர்வு ஒன்று பதிவாகி இருந்தமையை புவிசரிதவியல் மற்றும் சுரங்கத் தொழில் பணிமனை உறுதிப்படுத்தியுள்ளது. இதேபோல நேற்று அதிகாலையும் நில அதிர்வு ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை 5:42 அளவில் இந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது. இது ரிக்டர் மானியில் 2 மெக்னீரியோட் அளவில் பதிவானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் கடந்த மாதம் 18ஆம் தேதியும் 2 மெக்னீரியோட் அளவில் நில அதிர்வு ஒன்று இந்த பிரதேசத்தில் பதிவாகியிருந்ததுடன் அதற்கு முன்னரும் அந்த பகுதியில் பல சந்தர்ப்பங்களில் நில அதிர்வுகள் பதிவாகியிருந்தன. நிலத்துக்கு அடியில் உள்ள சுண்ணக்கற்களின் நகர்வுகளினால் இந்த நில அதிர்வுகள் ஏற்பட்டிருந்ததாக இலங்கை புவிசரிதவியல் மற்றும் சுரங்கத் தொழில் பணிமனையின் அறிக்கையில் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேபோல நேற்று அதிகாலை 5:41 மணியளவில் நில அதிர்வு பதிவானதாக புவிசரிதவியல் மற்றும் சுரங்கப் பணியகத்தின் தலைவர் அனுரவல் போல தெரிவித்துள்ளார். பள்ளைகளம் மற்றும் மரத்தன் கடவல நில அதிர்வு கண்காணிப்பகத்தில் இன்றைய நில அதிர்வு பதிவாகியுள்ளது. 2 ரிக்டர் அளவில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இதேபோல விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள நில அதிர்வு கண்காணிப்பகத்திலும் இன்று நில அதிர்வு பதிவானதாக நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் உள்ள கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2000ஐயும் கடந்துள்ளது. இதேபோல நேற்றைய தினம் நாட்டில் சிறை கைதிகள் 2 உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளனர்.
අලුතෙන් වාර්තා වෙන රෝගීන් සංඛ්‍යාව අපි ගත්තහම බලපු සාම්පල් වලින් 50%කට ආසන්න ප්‍රමාණයක් පොසිටිව්. දැන් මේ அட்டுழுகமை பிரதேசத்தில் புதிதாக எடுக்கப்படும் மாதிரிகளில் 50 வீதத்திற்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட 450 மாதிரிகளில் 200க்கும் மேற்பட்டோருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இலங்கையில் பிரதேசம் ஒன்றில் அதிகமான தொற்றாளர்கள் பதிவான இடமாக அட்டுழுகம பதிவாகியுள்ளது. இவ்வாறான பிரதேசத்துக்கு தேவையான சுகாதார நடவடிக்கைகளில் சரியான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தொற்றுக்குள்ளாகும் சுகாதார அதிகாரிகள் உட்பட ஏனைய அதிகாரிகள் ஒன்றிணைந்து குறித்த பிரதேசம் தொடர்பில் சரியான தீர்மானங்களை மேற்கொள்ளுதல் அவசியமாகும். இதேவேளை சிறைச்சாலைகளில் கோவிட் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2000-ஐ கடந்துள்ளது. இதுவரை சிறைச்சாலைகளில் 2052 பேருக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் சிறைச்சாலை அதிகாரிகள் 91 பேர் பதிவாகியுள்ளதுடன் அதில் 30 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். கோவிட் தொற்றுக்குள்ளான கைதிகளில் 562 பேர் பூரண குணமடைந்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் சந்தன ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை மகர சிறைச்சாலையில் 36 பேரும் போகம்பரை சிறைச்சாலையில் 147 கோவிட் தொற்றாளர்களும் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளனர். මේ අවස්ථාවේදී බන්ධනාගාරවල තියෙන තදබදය අවම කිරීම සඳහා අප ලබා දිය හැකි සියලුම දෙනා ඒ වගේම බන්ධනාගාර සිරගතවීමෙන් නිදහස් කිරීමට හැකි සියලුම දෙනා නිදහස් කර යැවීමට කටයුතු සිදු කරමින් පවතිනවා. தற்போது சிறைச்சாலைகளில் உள்ள நெரிசலை குறைப்பதற்காக பிணை வழங்க முடியுமானவர்களுக்கு வழங்குவதற்கும் விடுதலை செய்ய முடியுமானவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களை வீடுகளுக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும். அவர்களில் யாருக்காவது கோவிட் தொற்று இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கே அல்லது வைத்தியசாலைகளுக்கு அனுப்பப்பட்டு பூரணமாக சுகமடைந்த பின்னர் வீடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். ஏனையவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்ட பின்னர் வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். උන්ගේ අධීක්ෂණය යටතේ නිවසේදී නිරෝධායනය වීම සඳහා කටයුතු සලස්සලා තමයි ඔවුන් நாட்டில் பதிவாகியுள்ள கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 137ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்றைய தினமும் 7 கோவிட் மரணங்கள் பதிவாகின. இந்த மரணங்களில் 2 பேர் சிறை கைதிகள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பண்டாரகமை பிரதேசத்தைச் சேர்ந்த 91 வயதான ஆணொருவர் கடந்த 3ஆம் தேதி வீட்டில் மரணமடைந்துள்ளார். மாரடைப்பு ஏற்பட்டிருந்தாலும் கோவிட்-19 வைரஸ் தாக்கம் அதிகரித்தமை இந்த மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. கொழும்பு 13 வசிக்கும் 84 வயதான பெண்ணொருவரும் கடந்த 4ஆம் தேதி வீட்டில் மரணமடைந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கம் மற்றும் நிமோனியா மரணத்திற்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. தெமடகுடையில் வசிக்கும் 56 வயதான பெண்ணொருவரும் கடந்த 4ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். தேசிய தொற்றுநோய் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணமடைந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கம் மற்றும் நிமோனியா மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளன. பண்டாரகமை பிரதேசத்தில் வசிக்கும் 81 வயதான பெண்ணொருவரும் கடந்த மாதம் 28ஆம் தேதி வீட்டில் மரணமடைந்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போதே மரணமடைந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துடன் ஏற்பட்ட கடுமையான இருதய நோய் மற்றும் நுரையீரல் நோய் மரணத்திற்கான காரணங்களாக அறியப்பட்டுள்ளன. வெலிக்கடை சிறைச்சாலை கைதியான 66 வயதான ஆணொருவர் கடந்த 2ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துடன் ஏற்பட்ட நிமோனியா நிலைமையுடன் உறுப்பு செயலிழந்தமை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. மற்றொரு சிறைச்சாலை கைதியான 53 வயதான ஆணொருவர் கடந்த 1ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துடன் ஏற்பட்ட நிமோனியா நிலைமையே மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளன. வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் வசிக்கும் 62 வயதான பெண்ணொருவரும் நேற்றைய தினம் மரணமடைந்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்துடன் ஏற்பட்ட நீரிழிவு நோய் மற்றும் அதி உயர் இரத்த அழுத்தம் நோய் காரணமாக அவர் மரணமடைந்துள்ளார். சம்மாந்துறை பகுதியில் 5 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கிழக்கில் இதுவரையில் 2500 ஆன்டிஜென் பரிசோதனை மற்றும் 7000 PCR பரிசோதனைகளை மேற்கொண்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் டாக்டர் அழகையா லதாகரன் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொடர்பான விசேட செய்தியாளர் சந்திப்பு இன்று அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் இடம்பெற்ற போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், எங்களது ஆளணி பற்றாக்குறை மற்றும் PCR பரிசோதனைகளில் இருக்கின்ற சில கட்டுப்பாடுகளின் காரணமாக எங்களால் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான பரிசோதனைகள் தான் செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட நோர்வுட் தமிழ் மகா வித்தியாலயத்தினை நாளை முதல் காலவரையறையின்றி மூடுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மஸ்கெலியா பிரதேச மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி டி சந்திரராஜன் தெரிவித்துள்ளார். நோவுட் தமிழ் மகா வித்தியாலயத்தில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவருக்கும் அவரது குழந்தைகள் இருவருக்கும் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆசிரியர் கடந்த 28ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதிகளில் பாடசாலைக்கு சமூகம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 669 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் கொழும்பு மாவட்டத்தில் 204 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி முதல் 11,866 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தெமடகுடை பகுதியில் 16 பேரும், பொருளை பகுதியில் 31 பேரும், கொம்பனி தெரு பகுதியில் 18 பேரும், கருவாத்தோட்டம் பகுதியில் 30 பேரும், மருதானை பகுதியில் 18 பேரும், கொட்டாஞ்சேனையில் 48 பேரும், கல்கிசை பகுதியில் 7 பேரும், ராஜகிரியையில் 2 பேரும், வெள்ளவத்தியில் 1 பேரும் மற்றும் மேபேயில் 2 பேரும் அடங்கலாக மொத்தமாக 204 தொற்றாளர்கள் நேற்றைய தினம் கண்டறியப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் 7 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 5 பேரும், அனுராதபுர மாவட்டத்தில் 5 பேரும், மொனராகலை மாவட்டத்தில் 3 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 2 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 2 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 1 பேரும், ஹம்பாத்தோட்டை மாவட்டத்தில் 1 பேரும் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 13,598 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த 10 மாதங்களில் 8,76,044 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் தொற்றாளர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை. எனவே மினுவாங்குடை மற்றும் பேலியகோட கோவிட் கொத்தில் இதுவரை 23,670 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். தற்போது நாட்டில் 6,993 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 370 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 137 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இதுவரை நாட்டில் 27,590 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 20,460 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கோவிட் தொற்று காரணமாக நாட்டிற்கு வர முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 476 இளைஞர்கள் இன்று நாடு திரும்பியுள்ளனர். துபாய், கட்டார் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் இருந்து இவர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க தனது 66வது வயதில் இன்று காலமானார். இன்று இடம்பெற்ற குறித்த போராட்டத்தின் போது ஏமாற்றம் நீண்ட காலமாக சுகவீனம் முற்றிருந்த அவர் குருநாகல் கூட்டுறவு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1994ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவான அவர் கலாசார மற்றும் கலை நடவடிக்கைகள் அமைச்சரவை அமைச்சராகவும் பெரும் தெருக்கள் அரசு நிர்வாகம் கல்வி பிரதி அமைச்சராகவும் செயற்பட்டிருந்தார். அத்துடன் 2015ஆம் ஆண்டு இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற அவர் காணி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றார். எனினும் இந்த வருடம் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள விடயத்தில் அரசாங்கம் தொழிலாளர்களை ஏமாற்ற வேண்டாம் என கோரி ஜேவிபியின் தொழிற்சங்கமான அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கம் ஹெட்டன் நகரில் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தது. இன்று இடம்பெற்ற குறித்த போராட்டத்தின் போது ஏமாற்ற வேண்டாம், வரவு செலவு திட்டத்தில் தொழிலாளர்களின் 1000 சம்பளத்தை உள்வாங்க அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் போன்ற பல்வேறு வசனங்கள் எழுதிய ஸ்லோகங்களை ஏந்தி இந்த போராட்டமானது ஹட்டன் நகர மணிக்கூடு கோபுரத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்டது. அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்க தலைவர் கிட்னன் செல்வராஜ் தலைமையில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை நுவரெலியா மாவட்ட ஆசிரியர் சங்க செயலாளர் மஞ்சுள சுரவீர முன்னெடுத்தார். கொரோனா வைரஸ் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி இடைவெளிகளை ஏற்படுத்தி 15 உறுப்பினர்களுடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள். இந்த அரசாங்கம், தற்போது நடைமுறையில் உள்ள அரசாங்கம், தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் பெற்றுத் தருவதாக வரவு செலவு திட்டத்தில் கூறியுள்ளார்கள். இந்த தோட்ட தொழிலாளர்களின் 1000 ரூபாய் சம்பளமானது 2017ஆம் வருடத்திலிருந்து தொடர்ச்சியாக 1000 ரூபாய் என்று தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் பெற்றுத் தருவதாக கூறினார்கள். 1,33,000 தோட்ட தொழிலாளர்கள் தோட்டங்கள் வேலை செய்கின்றார்கள். 1,33,000 பேர் தோட்டத்தில் வேலை செய்கின்றார்கள். அவ்வாறாக இருந்தால் திரைசேரிக்கு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்க வேண்டிய தொகை 12 மில்லியன் ஆகும். அந்த 12 மில்லியன் ரூபாவை எவ்வாறு ஒதுக்கி தோட்ட தொழிலாளர்களுக்கு
அந்த தனியார் நிறுவனம் வழங்கும் 750 ரூபாவோடு இணைத்து வழங்கப் போகின்றார்கள் என்பது சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பாராளுமன்ற உரையிலே வரவு செலவு சமர்ப்பிப்பின் போது கூறவில்லை. கடந்த காலங்கள் முழுக்க நாம் அனைவருக்கும் தெரியும், 1000 ரூபாய் சம்பள உயர்வு என்பது ஒரு விளம்பர செய்தியே. கடந்த அரசாங்கமும் கூட 1000 ரூபாய் தருவோம் என்று கூறினார்கள். ரணில் மைத்திரி வீட்டுக்கு செல்லும் வரை கொடுக்கவில்லை. அதே போல் தற்பொழுது ஏமாற்று வரவு செலவாகவே அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் கூறுகின்றோம். எனவே இதற்கு எதிராக நாங்கள் எதிர்வரும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கு நோய் பரவல் கணிசமாக அதிகரித்து வருகின்றது. கடந்த வாரத்தில் மாத்திரம் 120 பேர் டெங்கு நோய் தாக்கத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்த வாரம் டெங்கு தாக்கத்தினால் பாதிப்புக்குள்ளான ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 58 நோயாளர்களும், வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 23 நோயாளர்களும், காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 16 நோயாளர்களும், கோரளைப்பற்று மத்தி வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 10 நோயாளர்களும், மண்முனைப்பற்று ஆரையம்பதி சுகாதார வைத்திய அதிகார பிரிவில் 8 நோயாளர்களும், செங்கலடி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 நோயாளர்களும், வாகரை, மட்டக்களப்பு, வவுனாதீவு ஆகிய பிரிவுகளில் தலா 1 நோயாளர்களுமாக மாவட்டத்தில் மொத்தம் 120 பேர் டெங்கு நோய் பாதிப்புக்குள்ளானவர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். கண்டாவளை உமையாள்புரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உதவிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இன்று கண்டாவளை பிரதேச செயலாளர் தானா பிருந்தாகரன் மற்றும் எஸ் கோகுலராஜா, கிராம சேவையாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். இதன்போது உடனடி தேவைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. அரசாங்கம் பிறப்பித்த கோவிட்-19 சுகாதார பாதுகாப்பு ஆலோசனைகளை பின்பற்ற தவறிய குற்றச்சாட்டுக்காக பயணிகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடும் 30 பஸ்களின் அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இவ்வாறு பஸ் வண்டிகளின் போக்குவரத்து அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க தவறும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். வவுனியா பட்டாணிச்சூர் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தின் மைதானத்தின் முன்பாக உயரழுத்த மின்சார தூண்களை மின்சார சபை நிறுவ முற்பட்டதால் அப்பகுதியில் மின்சார சபைக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நேற்று காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது. வவுனியா மன்னார் வீதியில் பட்டாணிச்சோர் பகுதியில் அமைந்துள்ள முஸ்லிம் மகா வித்தியாலய மைதானத்தின் முன்பாக மின்சார சபையால் போலீஸ் பாதுகாப்புடன் காலை மின்சார தூண்கள் நிறுவும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறித்த போராட்டம் காரணமாக வவுனியா மன்னார் பிரதான வீதி போக்குவரத்து 3 மணி நேரம் தடைப்பட்டிருந்தது. 1 மணி நேரத்திற்கு பின்னர் போலீசார் மாற்று வழிகளூடாக வாகனங்கள் செல்ல அனுமதி வழங்கியிருந்தனர். கிளிநொச்சி கனகாம்பிகை குளக்காட்டில் மேய்ச்சலில் ஈடுபட்டிருந்த மாடுகள் விரட்டி அடிக்கப்பட்டது. இன்று காலை குறித்த பகுதியில் கால்நடைகள் மேய்ச்சலில் ஈடுபடுவதாகவும் அதனால் குளக்கட்டு சேதமடையும் அபாயம் காணப்படுவது தொடர்பிலும் கிடைத்த தகவலுக்கு அமைவாக குறித்த பகுதிக்கு விரைந்த அதிகாரிகள் கால்நடை உரிமையாளருடன் பேசி அப்பகுதியில் இருந்து கால்நடைகளை நகர்த்துவதற்கு நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதேவேளை காலப்போகு செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் மேய்ச்சல் தரை இல்லாததால் கால்நடை வளர்ப்பாளர்கள் பெரும் சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள பண்ணையாளர்கள் நீண்ட காலமாக தமக்கான மேய்ச்சல் தரையினை ஒதுக்கி தருமாறு கோரிக்கை விடுத்து வருகின்ற போதிலும் இன்று வரை தீர்வு எட்டப்படாதுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.